டிஜிகோல்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எம்ஜிஎம் டிஜிகோல்ட் ஆப்பில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி ஆப் யூஸ் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் எம்ஜிஎம் டிஜிகோல்ட்னு டைப் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பை ஓப்பன் பண்ணதும் நோட்டிஃபிகேஷன் பெர்மிஷன் கேட்கும். அதுக்கு அலோவ் கொடுக்கணும். நம்ம ஆப்பில் என்ன ஃபீச்சர் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஸ்க்ரீனில் வரும். அது எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட்டு கொடுத்து வந்தால் ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் உங்கள் நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்து ஐ அக்ரி பாக்ஸ் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணால் ஓடிபி வெரிஃபை பேஜுக்கு போகும். அங்கே நீங்கள் ரிசீவ் பண்ண ஓடிபியை டைப் பண்ணி வெரிஃபை பண்ணால் எம்பின் கிரியேஷன் பேஜுக்கு போகும். அங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி 4 நம்பர் டைப் பண்ணி எம்பின் கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட்டு லாகின் எம்பின் பேஜுக்கு போகும். அங்கே நீங்கள் கிரியேட் பண்ண 4 எம்பினை டைப் பண்ணி வெரிஃபை எம்பின் கிளிக் பண்ணால் ஹோம் பேஜுக்கு போகும். இந்த ஹோம் பேஜில் லைவ் கோல்ட் ஆர் சில்வர் ப்ரைஸ் பார்த்துக்கலாம். அது போக நம்ம ஆப்பில் உள்ள எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும். லைவ் கோல்ட் ப்ரைஸ் கீழே 3 பாக்ஸ் இருக்கும். அது 3 ஃபீச்சர்ஸ். ஃபஸ்ட்டு பை கோல்ட் அண்ட் சில்வர் கிளிக் பண்ணால் ஷாப் பேஜுக்கு போகும். அங்கே உங்களுக்கு பிடிச்ச காயின் ஆர் பெண்டன்ஸ் கிளிக் பண்ணால் ப்ராடக்ட் டீட்டெயில் பேஜுக்கு போகும். அங்கே ப்ராடக்ட் டீட்டெயில் கீழே ஸ்க்ரால் பண்ணால் ப்ரைஸ் பேக்கப் டீட்டெயில் இருக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணால் சிமிலர் ப்ராடக்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பை நவ் பட்டன் கிளிக் பண்ணால் கார்ட் பேஜுக்கும் போகும். அங்கே நீங்கள் ஆட் ப்ராடக்ட் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணால் சம்மரி இருக்கும். நீங்கள் அங்கே ப்ராடக்ட் சம்மரி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் செக் அவுட் கிளிக் பண்ணால் பில்லிங் அட்ரஸ் கேட்கும். ஆல்ரெடி நீங்கள் ஆட் பண்ண ஷிப்பிங் அட்ரஸ் சேமஸ் கிளிக் பண்ணால் பில்லிங் அட்ரஸ் ஃபில் ஆகும். நெக்ஸ்ட்டு செக் அவுட் கிளிக் பண்ணால் பேமெண்ட் பேஜுக்கு போகும். அங்கே உங்களுக்கு எந்த பேமெண்ட் வேணுமோ சூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். செகண்டு ரெடீம் கோல்ட் கிளிக் பண்ணால் பாப்அப் ஷோ ஆகும். அங்கே ரெடீம் கேஷ் கிளிக் பண்ணால் செல் கோல்ட் பேஜுக்கு போகும். அங்கே நீங்கள் எவ்வளோ கோல்ட் செல் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணி செல்லுன்னு கொடுத்தா நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கிடலாம். ரெடீம் பை ப்ராடக்ட் சூஸ் பண்ணால் நீங்கள் சேல் கோல்டை 24 கேரட் 999 கோல்ட் பாஸ் காயின்ஸ் பெண்டன்ஸ் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ரெடீம் பை ஷாப் கிளிக் பண்ணால் ஷாப் இருக்கிற லொக்கேஷன் ஷோ ஆகும். நீங்கள் சேவ் பண்ண கோல்ட் அண்ட் சில்வரை டேரெக்டாக ஜுவல்லரி ஆர் ப்ராடக்ட்ஸாக வாங்கிக்கலாம். தேர்ட் எஸ்ஐபி இதை கிளிக் பண்ணால் ஜாயின் பிளான் பேஜுக்கு போகும். நீங்கள் டெய்லி, வீக்லி, மந்த்லி எது வேணுமோ உங்களுக்கு சூஸ் பண்ணி வியூ சம்மரி கிளிக் பண்ணால் குயிக் சேவிங் சம்மரி வரும். அதில் டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் கிளிக் பண்ணால் பேமெண்ட் பேஜுக்கு போகும். அங்கே உங்களுக்கு எந்த பேமெண்ட் வேணுமோ சூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதும் ஹோம் பேஜில் ஸ்க்ரால் பண்ணால் ஒரு கார்டு ஷோ ஆகும். அது நீங்கள் எப்போ எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணீங்க, டேட்டு, உங்கள் சேவிங் எவ்வளோ, எஸ்ஐபி அமௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு குயிக்காக சேவ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்தால் அதுவும் நம்ம ஆப்பில் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் கார்டு கீழே ஸ்க்ரால் பண்ணால் ஸ்டார்ட் குயிக் சேவிங்ஸ்னு இருக்கும். அங்கே ஷோ ஆகிற அமௌண்ட்டை கிளிக் பண்ணி குயிக் சேவிங்ஸ் பேஜுக்கு போகணும். அங்கே நீங்கள் ருப்பீஸ் சேவிங் பண்ணலாம். இல்லை எனக்கு கிராம் தான் சேவ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிராமும் சேவ் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு பேனோ கிளிக் பண்ணால் பேமெண்ட் பேஜுக்கு போகும். அங்கே உங்களுக்கு எந்த பேமெண்ட் வேணுமோ சூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணால் ஷாப் செக்ஷன் வரும். அங்கே உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் வியூ கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கான்டாக்ட் செக்ஷன். நீங்கள் சேவ் பண்ணும்போது எதுவும் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணால் இது மூலயமா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மை ஆர்டர் செக்ஷன் கிளிக் பண்ணால் மை ஆர்டர்ஸ் பேஜுக்கு போகும். அங்கே நீங்கள் பண்ண எல்லா ஆர்டர்ஸ் லிஸ்ட்டும் ஷோ ஆகும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் கிளிக் பண்ணால் ட்ரான்சாக்ஷன் பேஜ் போகும். அங்கே நீங்கள் பண்ண ரெஃபரல் போனஸ் எல்லாமே ட்ரான்சாக்ஷன் லிஸ்ட் ஆகும். நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மை அக்கௌண்ட் கிளிக் பண்ணால் மை அக்கௌண்ட் பேஜுக்கு போகும். அங்கே உங்கள் அக்கௌண்ட் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடிட் பண்ணிக்கலாம் அண்ட் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சைட் மெனு பார் கிளிக் பண்ணால் நம்ம ஆப்பில் உள்ள எல்லா ஃபீச்சரும் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள் எம்ஜிஎம் டிஜிகோல்ட். நம்பிக்கையோடு முதலீடு பண்ணும் நேரம் இல்லை. உங்களுக்கு ஆப்பில் ஆர் சேவிங்ஸில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.